வணக்கம். இன்று திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்பொழுது மரக்கடை பகுதியில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அவர் தனது உரையை ஆரம்பிக்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறால் அது சரியாக கேட்கவில்லை. இருந்தாலுமே கூட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் இந்த உரையில் பேசியிருக்கிறார். குறிப்பாக அண்ணா மற்றும் எம்ஜிஆர் உள்ளிட்டவர்கள் பார்த்தோம்னால் திருச்சியில் போட்டியிட நினைத்தார்கள். திருச்சி என்றாலே கொள்கை மண் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதே போன்று 1000 ரூபாய் கொடுத்து விட்டு ஓசி என்று சொல்லி காட்டி பெண்களை அசிங்கப்படுத்தலாமா, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் பட்டியலிட்டு விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று கிட்னி திரையிட்டு முறைகேடு குறித்தும் அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த கிட்னி திருத்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது என்றும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். டீசல் விலை லிட்டருக்கு 3 குறைப்பு எனும் வாக்குறுதி என்ன ஆனது? திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோம்னால் ஆவேசமாக அந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களும், அதாவது மாணவர்களின் கல்வி கடன் ரத்து எனும் வாக்குறுதி என்னானது, அதே போன்று நீட் தேர்வினை ரத்து செய்வீர்கள் என்று கூறினீர்களே அது என்ன ஆனது, அதே போன்று அரசு வேலையில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு எனும் வாக்குறுதி என்ன ஆனது என்று பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்புகிறார். அதே போன்று திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தாலுமே போதிய வளர்ச்சியை பெறவில்லை என்றும் அப்பொழுது KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட 2 முக்கிய அமைச்சர்களையும் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். அதே போன்று இதுபோல நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், திமுகவினரிடம் இருந்து எந்த பதிலும் வராது என்றும் தற்பொழுது அவர் திமுகவை கடுமையாக தாக்கி இந்த கூட்டத்தில் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை அவருடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரியாக 3 மணிக்குத்தான் அவர் பேச ஆரம்பித்தார். தற்பொழுது 3:30 மணிக்கு அவருடைய உரை முடிந்திருக்கிறது. இதில் முக்கியமாக அண்ணா பெரியார் குறித்து அவர் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதி விட்டு ஓசி என்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய அந்த பேச்சை மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். அதே போன்று பெண்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு தற்பொழுது ஓசி என்று பரப்புரை செய்கிறார்கள். அதே போன்று அரசு வேலை வாய்ப்புகளில் 40% இடஒதுக்கீடு என்ன ஆனது என்றும் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த பரப்புரையில் முக்கியமாக பார்த்தோம்னா 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துள்ள திமுக அதை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்றும் அவர் கேட்டிருக்கிறார். வரப்போகும் தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுவீர்களா என விஜய் கேட்க தொண்டர்கள் மாட்டோம் என சப்தமாக குரல் எழுப்பினார். குறிப்பாக மாதம் தோறும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்று கேட்க சொல்லப்பட்டது. ஆனாலுமே கூட மாதம் தோறும் மின் கணக்கீடு நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் எனும் வாக்குறுதி என்னானது என்றும் பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்கிறார். திருச்சியில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வழி கண்டறியாமல் மணல் கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். திருச்சி தொடங்கிய எல்லாமே திருப்பு முனையாக அமையும், அதனால்தான் திருச்சியிலிருந்து என்னுடைய கூட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் என்றும் அவர் தற்பொழுது குறிப்பிட்டு பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சி எந்த முன்னேற்றமும் அடையவில்லை எனவும் தற்பொழுது அவர் பேசியிருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதில் பாஜக குறித்து எந்த ஒரு விமர்சனங்களையும் அவர் முன்வைக்கவில்லை. இதில் முழுக்க பார்த்தோம்னால் ஆளும் கட்சி குறித்தும் திமுக குறித்தும் தான் பல்வேறு முக்கிய விமர்சனங்களையும் அவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சி குறித்தும் அவர் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்காதது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அஇஅதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசவில்லை. இதில் முழுக்க பார்த்தோம்னால் திமுக குறித்தும் திமுகவின் 2 அமைச்சர்கள் குறித்தும் மட்டுமே பேசியிருக்கிறார். அதே போன்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை குறித்தும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று நாமக்கல் மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருத்த குறித்தும் இந்த உரையில் அவருடைய பேச்சு இருந்தது கவனிக்கத்தக்க அம்சமாக இருந்தது. தற்பொழுது திருச்சியில் பிரச்சாரம் முடித்திருக்கக்கூடிய அவர் அடுத்த அரியலூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். இதற்காக அவருடைய வாகனம் தற்பொழுது அங்கிருந்து கிளம்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது.